பிடியதன் உருவுமை பொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே 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 அதிகாரம் பூசிக்கொண்டு அரிமாவ போல நின்று கெட்டிய காரணிந்து வந்தேனையா கெட்டிய காரணிந்து வந்தேனையா வந்தோம் ஐயா வந்து நின்றோம் ஐயா தந்தோம் ஐயா வந்தனம் தந்தோம் ஐயா. சுகநாத நயமணி கலை மாமணி அமர் ஸ்டூடியோ DS ராஜப்பா அவர்களின் 34ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் ஸ்டூடியோ அமரர் K கனகசபாபதி அவர்கள் இசை நாடக ஆசிரியர், கலை மாமணி அமரர் AS தங்கவேல் ஆசிரியர், கலை மாமணி அமரர் MR முத்துசாமி அவர்கள் இசை நாடக நடிகர், கலை மாமணி அமரர் NS வரதராஜன் அவர்கள், சிலோன் K நடராஜன் அவர்கள் நடுவர்வான், அமரர் NS தங்கவேல் அவர்கள் நகைச்சுவை நடிகர், அமரர் PR வாணியன் அவர்கள் இசை நாடக ஆசிரியர், அமரர் NS கணேசன் அவர்கள் முன்னாள் செயலாளர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம், மறைந்த இசை நாடக ஆசிரியர்கள், கலைஞர்களின் நினைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்த வருகை தந்திருக்கும் திருமிகு MRM பாலசுப்ரமணியன் B அவர்கள் தலைவர், தமிழ்நாடு இசை நாடக கலைஞர் மாநில பேரவை தலைவர்களை வருகை என சிறப்புரை வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கும் கலைமாமணி மேலே வச்சுக்கோங்க, வெளிச்சமும் நல்லா ரைட். சிறப்பு விருந்தினராக கலைமாமணி கலைச்செல்வம் திரு ME பிரேம்குமார் அவர்களை வருகை என வரவேற்கிறோம். திருமிகு சக்கரவர்த்தி K விஜயபாண்டியன் BA அவர்கள் அரசு வழக்கறிஞர்களை வருகை என வரவேற்கிறோம். மற்றும் ராஜநடிகர் உசிலை MM முத்தப்பா அவர்கள் நினைவாக அவரது மகன் திரு MM ராஜா அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் அவர்கள் சார்பாக நிறைவு பரிசினை வழங்க வருகின்றிருக்கும் ராஜா அவர்களை வருகை என வரவேற்று இந்த விழா சிறப்பு நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து இசை நாடக சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளையும், நமது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகத்தையும் ESR மாணவர்கள் சார்பாக வருகை என வரவேற்கிறோம். முதலாவதாக இங்கே சிறப்புரை வழங்க தமிழ்நாடு இசை நாடக கலைஞர் மாநில பேரவை தலைவர் இந்த விழாவிற்கு முதலாவதாக வரவேற்பு திரு DSR மோகன் அவர்கள், முன்னாள் தலைவர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம். மோகன் அவர்கள் தற்போது வரவேற்புரையாற்றுவார். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு நாடக சங்க உறுப்பினர்களே மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து இசை நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, அன்பு தம்பி MRM பாலசுப்ரமணியன் அவர்களே, அன்பு தம்பி சக்கரவர்த்தி அவர்களே, அண்ணன் முத்துத்துறை அவர்களே, பிரசாந்த் அவர்களே மற்றும் MM ராஜா தம்பி அவர்களே, உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் DSR அபிமானிகள் சார்பிலும் DS ராஜபாவின் 34ஆம் ஆண்டு குடும்பத்தை விழாவிற்குள்ளெல்லாம் வருகிறவர்கள் வாழ்க்கை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றிய அன்பு சகோதரர் DSR மோகன் அவர்களுக்கு மாணவர் சார்பாக அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக ராஜநடிகர், எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு
திரு எம் விஸ்வநாதன் அவர்களை மாற்றி வழங்க மேடையில் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நடிகனுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படிங்கிறது நான் சொன்னாங்க. மாதா பிதா குரு. முதல் ஸ்தானம் தாய்க்கு, இரண்டாவது ஸ்தானம் தந்தைக்கு, மூன்றாவது ஸ்தானம் குருநாதருக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மரபு உலகிய இலக்கியம் சொல்கிறது. அதற்கு வித்துட்டா போல தோன்றி புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமல் நன்றி என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னதை போல நமது கலைஞர் பெருமக்கள், நமது நடிகர்கள் அந்த குருநாதனுக்கு எந்தெந்த வகையில் நன்றி கடனை செலுத்த வேண்டுமோ அந்தந்த வகையில் செலுத்திக் கொண்டு வருகிறோம். என்னை பொறுத்த அளவிலே 51 ஆண்டு காலம் ராஜ நடிகராக இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆசையினாலே, ஆதரவினாலே, ஒத்துழைப்பினாலே, அன்பினாலே நான் கண்ட ஆசிரியர் பெருமக்கள் இங்கே காண்பவர்கள் கொஞ்சம்தான். இன்னும் 5-6 நோட்டீஸில் எழுதுகிறோம். இங்கே இல்லை, படங்களிலே நாம் கொடுத்து வைத்தவர்கள். எனக்கு 75 வயதாகிறது. எத்தனையோ மாணவர்களை பார்த்திருக்கிறேன், ஆசிரியர் பெருமக்களை பார்த்திருக்கிறேன். அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களிடத்தில் மாணவர்கள் எப்படி பயின்று இருக்கிறார்கள், தொழிலை கற்றுக்கொண்டு தொழில் செய்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறேன். குருநாதரை நினைத்தவர்கள் என்றுமே சோடை போனதில்லை. நினைக்காமல் ஒரு சில தவறுகள் தெரியாமல் செய்துவிட்டாலும் அதற்கு இறைவன் சரியான தண்டனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விழா? பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நடிகர் பெருமக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்றாடம் நினைத்து வாழ்நாளையே நடிகர்களுக்காகவே அர்ப்பணித்த மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய அப்பா டி.எஸ். ராஜப்பா அவர்களுடைய மாணவர்கள் இந்த விழாவை 34 வருஷமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். டி.எஸ். ராஜப்பா அவர்களுக்கு எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் சிறப்போடு வயது முதிர்ந்த காரணத்தினால் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இங்கே வராவிட்டாலும் வீட்டிலே இருந்து கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களோடு இந்த விழாவை வருடந்தோறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமதியனுடைய பாசத்திற்குரிய அன்பு தம்பி, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் ஜெயம் அவர்களும், பாசத்திற்குரிய முன்னாள் செயலாளர் அன்பு தம்பி பாலன் அவர்களும், அன்பு தம்பி மோகன் அவர்களும் மற்றும் உள்ள மாணவ செல்வங்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது. குருநாதனுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டுமோ என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும்படியான அளவிலே இந்த விழாவை 34 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். இந்த கலியுகத்திலே, இந்த காலகட்டத்திலே, ராஜபாபுடைய காலத்திலே நாம் தான் தொழில் செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். அவரிடத்திலே நாம் பயிராவிட்டாலும் அவருடைய மாணவர்கள் தம்பி ஜெயம், பாலன், மோகன் இவர்களிடத்திலே பயின்று நாம் தொழில் செய்கிறோம் என்ற நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே பெருமையாக இருக்காது. அப்படிப்பட்ட பெருமை எல்லோருக்கும் சேர வேண்டும் என்று இந்த 34வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டி.எஸ். ராஜப்பா அவர்களின் ஆசி பெற்ற அன்பு தம்பிமார்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். தன்னுடைய குருநாதனை போல நாமும் புகழோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நிலையை நிச்சயமாக மீனாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் இருப்பது மீனாட்சி பட்டணம். மீனாட்சி சாதாரணமாக எண்ணக்கூடாது. என்னை பொறுத்த அளவிலே குருநாதனுக்கு சரி சமமாக இருந்து வாழ்வழித்துக் கொண்டிருக்கக்கூடியவள் மீனாட்சி. நான் மதுரைக்கு வரும்போது நான் மீனாட்சி தெரியாது. வந்த பிறகுதான் அவளை பற்றி தெரியும். அந்த மீனாட்சி
அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்ற பெருமையாக இருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு தொட்டு தொட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான முறையிலே இங்கு வந்து வாழ்த்துவதற்கு என்னை வரவழைத்த அன்பு தம்பிமார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி முடிவெடுக்கிறேன். நன்றி. டிஎஸ்ஆர் மாணவர்கள் சார்பாக திரு எம் யுசான் அவர்களுக்கு பொன்னாடை இணைந்து கௌரவத்துடன் சிறப்புரையாற்ற நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி ஜான்சன் அவர்களை மேடைக்கு வாங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம், நன்றி. எல்லாருமே சொல்லுவாங்க, நான்கு பாடத்தை தெரியும், பேசவே தெரியாது. நாடகத்திலேயுமே சொல்லுவாங்க, உண்மையும் அதுதான். எனக்கு பேசவே தெரியாது, பாடத்தை தெரியும். இருந்தாலும் நான் மாமாவோட அதிகமான நாடகம் ஆடியிருக்கிறவள் தான். என்னை அங்குலவாசியில் நுழைத்ததே மதிப்புக்குரிய மாமா அவர்கள் தான். அந்த அங்குலவாசி யூடியூப் தான் உலகத்துக்கே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னுடைய டிஎஸ்ஆர் மாமா அவர்கள் தான். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே அவருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம். என்னை ஜான்சராணி அப்படின்னு தெரிகிற அளவுக்கு உலகத்துக்கே எடுத்துக்காட்டுறது அங்குலவாசி தான். அதுக்கு காரணம் என்னை அதுக்குள்ள நுழைத்தது மதிப்புக்குரிய மாமா அவர்கள் தான். என் ஆயுள் உள்ள வரைக்கும் நான் சொல்லுவேன், பேசிக்கிட்டேன். மார்ச் 23 எனக்கு மாமாவுடைய நினைவு நாள் தெரியும். நீ கூப்பிடவே வேண்டாம், எனக்கு அழைப்பும் கொடுக்க வேண்டாம், நான் நானா வந்துருவேன் தெரியும் அப்படின்னு. ஆனால் டேட்டுக்கு பல வேலைகள் போகிறனால என்னைய சில நேரம் மறந்துடுவாங்க. ஏன்னா சூழ்நிலையில் அப்படி. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீ கூப்பிட்டாலும் கூப்பிடணும்னு கண்டிப்பாக நான் வந்து ஆவேன்பா அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, என்னுடைய தாயார், என்னுடைய தந்தையார், என்னுடைய வம்சமே இந்த கலை உலகத்தில் இருந்ததுனாலதான் அந்த உணர்வு கொண்டு இருக்கணும். நான் எதுக்கு அடிக்கடி எல்லா இடத்துக்கும் வரேன்னா, வீட்டுக்குள்ளே இருந்தா வீட்டுக்குள்ளேயே பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் வந்தா நம்ம கலைஞர்கள் எல்லாம் பார்க்கிறோமே அப்படிங்கிற மன மகிழ்ச்சி, இதை விட ஒரு காசு பணம்லாம் பெருசே கிடையாது. நமது கலைஞர்களை பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய உணர்வு, என்னுடைய மகிழ்ச்சியே அதுதான். நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன். நான் என்ன ஒரு நிலையில் கஷ்டப்பட்டாலும் நான் இந்த கலைஞர்களுக்கு எப்படியாவது போய் என்னால் பஸ்ல எல்லாம் வரவே முடியாது. ஆட்டோல தான் வரேன், ஆட்டோல தான் போறேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். காரணம் என்ன, சங்கத்துல குருபூஜை நடந்தாலும் சரி, பேருந்து நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இந்த சங்கத்துக்கு தவறாம வர்றேன்னா நமது கலைஞர்களை, இதுதான் என் இடம், இதுதான் என் சொந்தம். ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த கலைஞர்கள் தான் எனக்கு உதவணும் எல்லாமே சொல்லிக்கொண்டு என்றைக்குமே உங்களை எல்லாம் நான் மறக்கவும் மாட்டேன். ஜான்சராணிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அதிகமா உங்களை தெரியப்படுத்தணும்னு எல்லா இடத்துக்கு வாழ. ஏன்னா சில இளைஞர்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. என்னன்னா ராமையானை வந்து இப்ப என்னை தொட்டு கும்பிட வந்தாரு, நீங்க என்னை தொட்டு கும்பிட ஆளே கிடையாதுன்னு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்தா அழுதேன் நானு. அதே போல மதிப்புக்குரிய சித்தப்பாவை யாருக்குமே தெரியாது, முத்துசாமி சித்தப்பாவை யாருக்குமே தெரியாது. இப்போ உள்ள கலைஞர்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சா ஜீவா ஒரு ஆளுக்கு தெரியணும். ஏன்னா ஜீவா நடிச்சிருக்கிறா, அவங்களோட அப்பாவோட நடிச்சிருக்கிறா, சுந்தரி நடிச்சிருக்கிறா, எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையிலே எங்க சித்தப்பாவோட நடிச்சிருக்கேன். அந்த உணர்வு, கலைஞருங்கிறது வேற, நடிகருங்கிறது வேற, எங்க உறவுமுறையே வேற. அப்படிங்கிறனால அந்த உணர்வு என்றென்று எனக்கு சாகிற வரைக்கும் இருந்து சொல்லி உங்க எல்லாருக்கையும் சொல்லி மனமார்ந்த வணக்கம், நன்றி, நன்றி. திருமதி ஜான்சன் அவர்களுக்கு சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி டி.எம். லீலா அவர்கள் பொன்னாடை இருந்து கௌரவிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா உறவினரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். என்ன எது கேட்டா உங்க தம்பி தான் இருக்காரு, உங்க தம்பி தான் உங்களை பார்ப்பாரு. என் தம்பி
நான் சிறு குழந்தையிலிருந்து என் தம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்னைக்கு நான் தம்பிக்கு அக்கா தான், எனக்கு தம்பி தான். என் தம்பி வாழத்தை புறவழியிட்ட எல்லாரும் மனதில்லை. அது எனக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப எங்க சித்தப்பா தேடி வந்த சொத்தே அதுதான். எங்க சித்தப்பா தேடி வந்த சொத்தே என் தம்பி தான். அதனால என் தம்பி இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த கவலையும் கலைஞர்கள் பண்ண வேண்டாம். இதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாற்றுரை வழங்குவதற்கு சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி வசுந்தரா கணேசன் அவர்களை மேடைகள் அங்கனே வைங்க, அங்கனே வைங்க. நடிகர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றி எல்லோருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழை வடக்கீனும் வாங்குவது தெற்கேனும் கரும்பும் இளநீரும் கத்திருந்து வடைவாயும் அரிதால் அறுத்து வர மதுதான் பயிராகும் அரிதாலின் கீழ் ஐங்கரத்தை கொடுகட்டும் கட்டு கலந்தாலும் கதிரொழுத்து நெல்காலும் மாடு கட்டி போரடித்தால் மாடாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த அழகான இந்த தென்மதுரை ஆலவாய்மொழி கூடமாநகரம் மதுராபுரி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மதுரை அன்னை மீனாட்சி அருள்வாய்க்கு புண்ணிய தேசத்திலே இருக்க முத்தி இறக்க முத்தி பிறக்க முத்தி எல்லாமே இங்கேதான். அப்பேற்பட்ட இந்த இடத்திலே என் தந்தை ராஜப்பா அவர்களுடைய 34வது குரு பூஜை விழா மிக சிறப்பாக டிஎஸ்ஆர் மாணவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு எல்லோரும் வருவதை உங்களை நான் மனமாக பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி குருவாக இருக்கக்கூடியவர்கள் நாம் என்றுமே மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய சிந்தமா ஒன்றரை 30 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார். நானும் எல்லா குரு பூஜைக்கு வந்திருக்கிறேன். ஒரு பூஜைக்கு விட்டு என்னால் வர முடியவில்லை. அப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் தந்தை ராஜப்பா அவர்கள் எனக்கு பெரிய அறிவுரை புத்திமதி சொல்லியிருக்கிறார். பசியென்று வந்தவர்களுக்கு வயிறான சாப்பாடு ஓட்டு அனுப்பக்கூடியவர் தந்தை ராஜப்பா அவர்கள். மற்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குருவை வணங்க வேண்டும்னா எங்கேயோ பிறந்தவர் கம்பர். அவர் என்ன சொல்றார், அந்த வால்மீகி அந்த குருவுக்கு எப்படி ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் மட்டும் கேட்டிருக்கிறார். ராமாயணத்திலே பாரதத்திலே ராமாயணத்திலே முடி சுற்றுலா கடைசி நடக்கும் போது அங்க ஒரு கவி சொல்கிறார், அரியணை அனுமன் தாக்கு அங்கதம் உடைவால் பெற்ற பரதன் வெண்கற்றல் புடைதவர்க்க மற்றும் இருவர் கவரை வீச விரைசேரி கமலத்தாச்சு வெண்ணை நல்லூர் சடையன் தங்கள் மரபுளோடு எடுத்துக் கொடுக்க வசிஷ்டனே புடைந்தான் மௌலி. அந்த வசிஷ்டனுக்கு அவ்வளவு பெருமை கொடுத்திருக்கிறார்கள் குருவுக்கு. வித்தையத்த குருவை வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கிறது. வித்தையத்த குருவுக்கு என்றைக்குமே நாம் விரோதி ஆகிவிடவே கூடாது. ஒரு பெரிய கதையே இருக்கு, ஆனால் சொல்வதற்கு நேரம். அதனால இந்த ராஜப்பா நான் வந்து ஒரு வருட காலம் வந்து பக்கம் மேல இல்லை அப்படின்னா உலகத்துல பாட்டு கிடையாது, நாடுகள் கிடையாது. பக்கம் மேலம் தான் முதலிடம். பக்கம் மேலம் நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். ஒரு நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வருட காலமாக பாட முடியாது, பேச முடியாது, என்ன செஞ்சாலும் தெரியல. மேடைக்கு போனா அவ்வளவு அவமானப்படுவேன். ஆனா பக்கம் மேலக்காரர்கள் சக நடிகர்கள் அக்கா ஜீவாக்கா ஜான்சி எல்லோரும் சிந்தனைவார். என்னோடு வரக்கூடிய அத்தனை பேரும் அவ்வளவு செல்லமாக செல்லப்படுவோம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய தெரிய விடாமல். ஏன்னா கொஞ்சம் பேர் மூலம் வாங்கணும் அப்படின்றது, அந்த பேரை விட்டக்கூடாது அப்படின்னு காட்டி கொடுக்காம எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பக்கம் மேலக்காரர்களுக்கு இன்று நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அவர்கள் எல்லோரும் இறைவன் அருளாலே நீண்ட ஆயுளுக்கு நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தோடு அந்த இறைவன் அந்த பக்கம் கருணை வச்சிருக்கிறது. என் தம்பி ஜெயம் அவர்களுக்கும் தம்பி
மற்றும் மற்ற கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கிறது ரொம்ப பெருமைப்படுகிறேன். மாண்பெற்ற நமது வளர்த்தால் வணங்கப்பெற்று மதிவற்ற திருவுள்ளத்தால் மதிக்கப்பெற்று ஊன்கலந்த பகலினால் அறிந்து விழுந்து உடலுடன் உண்ணாமும் உணரப்பெற்று யார் பெற்ற திருப்பெயர் இவ்வுலகில் யார் பெற்றார் என்று கருணை சொன்னார் பாரதத்தை. அது மாதிரி நானும் ஒரு சிறு பிள்ளை ராமாயணத்தில் ஒரு அள்ளின்னு போல அள்ளின் உதவி செய்த உதவி செஞ்சுட்டு இங்க எல்லோரும் நான் பேர் மூலம் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுவே என்னுடைய பெரும் பாக்கியம் நினைத்து எல்லோருக்கும் என் கையொப்பி வழங்கி நன்றி. திருமதி வசுந்தரா கணேசன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு MS சுந்தரி பிரசாத் அவர்களை மேடைகளில் வாழ்த்துறை வழங்குவதற்கு திரு சக்கரவர்த்தி என்ற கே விஜயபாண்டியன் BABL அரசு வழக்கறிஞர் அவர்களை அழைக்கிறோம். சகோதரர் சக்கரவர்த்தி என்ற விஜயபாண்டியன் அவர்களுக்கு DSR மாணவர்கள் சார்பாக சங்கத்தின் தலைவர் திரு டி விஜயம் அவர்கள் பொன்னாடையை கொடுத்து கௌரவப்படுத்தும். பேரன்பு கொண்ட இனிமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியான நமது மறைந்த மாமேதை ஸ்டூடியோ தலைமாமணி DS ராசப்பா அவர்களின் மாணவர் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த 34வது ஆண்டு குருவற்ற விழாவை முன்னிட்டும் மற்றும் ஏனைய நாடக ஆசிரியர் பெருமக்களும் நாடக சாம்பவன்களான கே கணேசபாபதி அவர்களும் மற்றும் AS தங்கவேல் மற்றும் ஐயா MR முத்துசாமி, ஐயா NS வரதராஜன், ஐயா K நடராஜன், ஐயா NS தங்கவேல், ஐயா PR பாண்டியன், ஐயா NS கணேசன் மறைந்த நாடக சாம்பவன் அவர்கள் நினைவாக இந்த குருபூஜை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் கடந்த 36 ஆண்டுகளாக அண்ணன் ஜெயமோகன் அவர்களோட நாடக சங்கத்தில் பழகி வருகிறேன். குமாரராஜுக்கு அடிக்கடி வருவேன். அவர் வரும்போதெல்லாம் அவருடைய ஆசிரியர் மேலே வச்சிருக்கிற பண்பை நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். காலையில் வந்தோடனே பூஜை அவர் சாமி கும்பிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார். அது மாதிரி நாடக சங்கத்தில் இருந்தாலும் அவருக்கு ஏன் சொல்றேன்னா குரு மேல உள்ள பக்தி மறைந்த மாமேதை ராசப்பா அவர்கள் அண்ணன் TV ஜெயம் போன்ற விசுவாசம் உள்ள மாணவர்களையும் திறமை மிக்க மாணவர்களையும் இந்த நாடக கலை உலகிற்கு விட்டுவிட்டு சென்றுள்ளார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியில் வாழ்த்து வழங்கிய DS ராசப்பா அவர்களின் முதல்வர் அண்ணன் DSR மோகன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது அண்ணன் இந்த நாடக சங்கத்திற்கு அனைத்து வழிகளிலும் உதவி செய்து
இங்கே மூத்த உறுப்பினர்களான அண்ணன் MS விஸ்வநாதன் அவர்களே, ராமையா அவர்களே, அக்கா MS வசந்தராஜ கணேசன் அவர்களே, சாந்திராஜ் அவர்களே, ஜூலாஜ் அவர்களே மற்றும் சுந்தரேக் அவர்களே, பழைய நாடக சங்கம் முன்னாள் செயலாளர் அண்ணன் பிரசாத் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இங்கே மூத்த முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிமையான நிகழ்ச்சியில் எனக்கும் கலந்து கொண்டு வாழ்க்கை வழங்க வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா TSR மாணவர்கள் சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் செயல்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்னும் அண்ணா முன்னாள் செயலர் பொன் முருகதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை வருட வருடம் மிக சிறப்பாக நூல் பக்தி என்பது இதில் தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு வருடம் 2 வருடம் கடந்த 34 வருடங்களாக ஒரு குரு பூஜை நடத்துவது என்பது அவ்வளவு சர்வசாதாரணம் அல்ல. அதற்கு அண்ணன் DV ஜெயம் மற்றும் அவருடன் இருந்த அண்ணன் சேகர் மற்றும் அனைத்து கண்ணன் போன்ற எல்லாரும் நான் குமாரராஜ் எல்லாரையும் பார்ப்பேன். அவங்க வர நாடக கலைஞர்கள் வந்து வரவேற்று புதுசாக வரவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்து அண்ணன் ஐயா TS ராஜப்பா எப்படி அவர்கள் மாணவர்கள் உருவாக்கினார்களோ அதுபோல அண்ணன் DV ஜெயம் அவர்கள் அவர் பல மாணவர்களை உருவாக்கி இந்த நிகழ்ச்சியை வருஷம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து இந்த நேரத்தில் பாராட்டி எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு நன்றி சொல்லி எனக்கு பின்னாடியான MR பாலசுப்ரமணியம் அவர்கள் நிறைய பேச இருப்பதால் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமிகு MRM பாலசுப்ரமணியம் B அவர்கள் தலைவர் தமிழ்நாடு நாடக கலைஞர் மாநில பேரவையின் தலைவர் அவர்களை சிறப்புரை மேடை கலைக்கிறோம். இசை நாடக மாநில பேரவையின் தலைவர் திரு MRM பாலசுப்ரமணியர்களுக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளர் திரு காளிமுத்து அவர்களும் செயலாளராக தமிழ்நாடு நாடக சங்கத்துக்கு பொறுப்பேற்று வழங்கிய எங்களது சகோதரர் பிரசாத் ராஜேந்திரன் அவர்களையும் அழைக்கிறோம். கலைமாமணி சூடியூர் தந்த சுடரொளி மருதங்க சக்கரவர்த்தி அமரர் TSR என்று அன்போடு அழைக்கப்பட்ட மூத்த கலைஞர்களால் ராஜா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட TS ராஜப்பா அவருடைய 34ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவினுடைய இந்த விழாவினுடைய நிறுவனர், ஏற்பாட்டாளர், தலைவர், தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் DV ஜெயம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை நல்கி வரவேற்று அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி DSR அவர்களுடைய அருந்தவ புதல்வர் என் அருமை அண்ணன் முன்னாள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் TSR மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இசை நாடக உலகத்தின் இன்றைய மூத்த கலைஞர் அருமையண்ணன் MP விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறந்த பாடல்களை பாடி வாழ்த்துறையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற என் அருமை அக்கா ஜான்சராணி அவர்களே, தூய தமிழிலே வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற கலைஞர்கள் அனைவரும் எவ்வளவு கம்பீரமான குரல் வளம் மிக்கவர் என்பதை அறிகின்ற வகையிலே சிறப்பான ஒரு செய்தியை சொல்லி அமர்ந்திருக்கின்ற அருமை அக்கா சுந்தராதேவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு முருகதாஸ் அவர்களே, இந்த மேடையிலே சிறந்த இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜ நடிகர் மாமா ராஜா முகமது அவர்களே, அவர்களுக்கு
இசையை இசைத்துக் கொண்டிருக்கின்ற அருமையான ராமசாமி அவர்களே, சமயமுத்தவர்களே, ஜான்சன் அவர்களே, அதே போல இங்கே சிறப்பாக சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மூத்த கலைஞர்களே, நேரம் கருதி அனைவருடைய பெயரையும் சொல்வதாக கருதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற மூத்த கலைஞர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த குரு பூஜை விழாவானது அமரர் சூடியூர் தந்த சுடரொளி ஐயா ராஜப்பா ஐயா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நினைவேந்தர் விழா குரு பூஜை விழா என்ற பெயரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை 34 ஆண்டாக நடத்தி அரிய பெரிய கலைஞர்களை எல்லாம் அவரோடு பழகியவர்களே, அவரை அறிந்தவர்கள், அறியாத கலைஞர்கள், அவரை பின்பற்றி வாழுகின்ற கலைஞர்களை எல்லாம் அழைத்து அவரை பற்றிய நினைவுகளை, அவர் வாழ்விலே வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை, கலையை அவர் எவ்வாறு கையாண்டார் என்ற நிலைமைகள் எல்லாம் இந்த விழா மூலமாக எடுத்துச் சொல்லி அவரை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், அப்படியெல்லாம் வாழ்ந்த காரணத்தினால்தான் அவரை பின்தொடர்ந்து அவருடைய மகன் TSR மோகன் அவர்களாக இருக்கட்டும், TV ஜெயம் அவர்களாக இருக்கட்டும், அவரை போல இவரும் ஒரு ஆசிரியராகி பல கலைஞர்களை உருவாக்குகின்ற அளவிற்கு ஒரு மனிதன் மகத்தாக இந்த துறையிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுவதற்காகவும், அவரை போல் கலைத்துறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாடகத்துறையிலே எந்தெந்த கதையை நாம் ஏற்றிருக்கிறோம், எந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த பிரிவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நாமும் அந்த பிரிவுகளிலே ஒரு உயரிய மனிதனாக உயர்ந்து தனக்கு பின்னாலும் தன்னை பின்தொடர வேண்டுகின்ற நிலைக்கு நீங்களும் வர வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இது போன்ற குரு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்பதை நாம் மனதிலே ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பூஜை நடத்தி ஒருவரை போற்றுவதால் அவருக்கு எந்த நிறைவும் அடைந்துவிடப் போவதில்லை. மீண்டும் ஐயா பெரியவர் ராஜப்பா அவர்கள் உயிர் பெற்று வரப்போவதில்லை. ஆனால் அவர்கள் நினைவு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் நினைவோடு நாம் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழை இந்த காற்று அலையிலே அவருக்கு நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த கலைத்துறையிலே, இந்த நாடகத்துறையிலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இன்று இந்த மதுரையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற வருகின்றிருக்கக்கூடிய உறுப்பினர் பிரதிநிதிகளாக இருக்க நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையக்கா ஜான்சராணி அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது அவரோடு அதிகம் நாடகம் ஆடியவர் இன்று இருப்பதிலே ஜான்சராணி அக்கா அவர்கள் மட்டும்தான். திரு ராஜப்பா ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு அருகிலே எங்களுடைய தந்தையாருடைய வீடு, நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எங்கள் வீடும் ராஜப்பா ஐயா அவர்கள் வீடும் ஒரே இடத்தில் இருந்தவர்கள். நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னை தூக்கி மகிழ்ந்த இன்று நான் காண்கிற ஒரே நபர் என் அக்கா ஜான்சராணி அவர்கள் மட்டும்தான். அந்த காலத்தில் இருந்து நான் அந்த குடும்பத்தை அறிவேன். ராஜப்பா ஐயா அவர்கள் தோற்றத்தில் மட்டுமல்ல, அவர் கலையிலே மிருதங்கத்தில் வித்வானாக மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இசை நாடக உலகத்திலே ஒரு மிருதங்க வித்வானாக இருந்து கலைமாமணி விருதுக்கு சிறப்பான எதிர்பார்ப்பு இந்த காலத்தில், இன்று போல அல்ல. யார் வேண்டுமானாலும் எதையாவது கொடுத்து வாங்குகின்ற நிலையெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் உண்மையான ஒரு வித்வானுக்கு கலைமாமணி கொடுக்க வேண்டும் என்று அரசு தீர்மானித்திருந்த நேரத்தில் மிருதங்கம் வாசித்த ஒரு கலைஞருக்கு கலைமாமணி கொடுக்கலாம் என்ற நிலையை முதலில் தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் கலைமாமணி DS ராஜப்பா அவர்கள். மிருதங்கத்துறையிலே முதலாக கலைமாமணி விருது பெற்ற மகத்தான கலைஞர் ராஜப்பா அவர்கள். அவர் சாதாரண நாடகத்துறையில் இருக்கின்ற கலைமாமணி பெற்ற நாடக மிருதங்க வித்வான் அல்ல. அவரும் KMP சண்முகசுந்தரம் அவர்களும் இருவரும் சக்திகளாக இருந்த பொழுதுதான் நாடகத்திற்கு வருவோமா வேண்டாமா என்று நினைத்துக் கொண்டிருந்த திரைப்பட நட்சத்திரங்களான TR மகாலிங்கம் அவர்களும், MM மாரியப்பா அவர்களும், திருச்சி லோகநாதன் போன்ற அவர்களும் KMP இருக்கிறார், ராஜப்பா இருக்கிறார், நாம் நாடகம் நடிப்போம் என்ற முடிவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ராஜப்பா அவர்கள். TR மகாலிங்கம் ஒரு திரைப்படத்துறையிலே உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தவர்.
மறைந்த அமரர் MC சொக்கலிங்கம் அவர்களால் நாடகத்துறைக்கு அழைத்து வரப்பட்டவர் தான் TR மகாலிங்கம். அப்படி அழைத்து வருகின்ற பொழுது நான் நாடகத்திலே நடித்து பாட வேண்டும் என்றால் ஒரு 2-3 வாத்தியங்களை வைத்து பாட சொல்கிறீர்களே, சரியா வருமா என்று திரு சொக்கலிங்கம் அவரிடம் வினவுகின்ற பொழுது அவர் அடையாளம் காண்பித்து இவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் சிறப்பாக நடித்து உங்கள் பாடலுக்கு வெறுகு கிடைக்கும் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் தான் கலைமாமணி KMP சண்முக சுந்தரம் அவர்களும் கலைமாமணி DS ராஜப்பா அவர்களும் என்பதை இந்த நாடக உலகம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர் அல்ல, அவர் சாதாரண நிலையில் இருந்தவர் அல்ல. அதை போல கலைமாமணி திருச்சி லோகநாதன் அவர்களும் என் தந்தையார் கலைமாமணி MRM அவர்களுக்கும் நாடகம் MRM நாடக சபா என்று அந்த காலத்திலே தந்தையார் வைத்திருந்தார்கள். அந்த நாடக சபாவுக்கு நிரந்தரமாக இருந்தவர்கள் தான் ஐயா KMP அவர்களும் TS ராஜப்பா அவர்களும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் இவரால் என் தந்தையாரிடம் பரிந்துரை செய்யப்பட்டு நாடகத்திற்கு வரவழைக்கப்பட்டவர் தான் மாமா MU பிரேம்குமார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மாமா பிரேம்குமார் அவர்கள் என்றால் இதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் இந்த துறைக்கு, இந்த நாடகத்துறைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களால் பல கலைஞர்கள், உயிர்மிக்க ஓவிய கலைஞர்கள், சங்கீத வித்வான்கள், பாடகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே பரிமளிக்க செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தான் TS ராஜப்பா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய புகழை, அப்பேற்பட்ட ஒரு அரிய கலைஞருடைய புகழை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தி அவர் எப்படி வாழ்ந்தார், அவர்கள் பிள்ளைகள் அவருடைய வழியிலே அவருடைய மகனும் என்று ஒரு புரதக வித்வானாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ராஜப்பா அவர்கள் ஒரு நடிகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கலைஞன் எப்படி உலகத்திலே உலா வர வேண்டும் என்பதற்கும் எடுத்துக்காட்டாக இருந்தவர். இன்று பல கலைஞர்களை நான் பார்க்கின்ற பொழுது உள்ளபடிக்கே வேதனை அடைவேன். ஒரு நாடக நடிகர் வசதி இருந்தாலும் இல்லை என்றாலும் தன் தோற்றத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபு இன்று கடைபிடிக்கப்படுவது இல்லை. அதே போல ஒரு ராஜ நடிகராக இருந்தாலும், ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தாலும், நாட்டிய நடிகராக இருந்தாலும், ஒரு பஃபூன் வேஷம் போடக்கூடிய நடிகராக இருந்தாலும் கூட, செகண்ட் பேட் போடக்கூடிய நடிகராக இருந்தாலும் தன்னுடைய உடையிலும் சரி, ஊருக்கு செல்லுகின்ற பொழுது நாம் நடந்து கொள்கிற விதத்திலும் சரி, நம்முடைய தோற்றத்தையும் நம்முடைய பேச்சுக்களிலும் ஒரு அழகு இருக்க வேண்டும். நாடகத்துறை அழிவதற்கு காலம் காரணம் அல்ல, நாடகம் பார்க்கின்றவர்கள் குற்றம் அல்ல. அநேகமான குற்றம் நம் மீது இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் திரு ராஜப்பா அவர்களை பார்த்தவர்கள் நன்கு அறிவார்கள். அவர் உடம்பு ஒரே மாதிரியான உடம்பு. தலையை தவிர்த்து இங்கிருந்து பார்த்தோம் என்றால் ஒரு தப்பையிலே ஒரு வார்த்ததை போல ஒரு உடல் இருக்கின்ற ஒரு மனிதர். அது மட்டுமல்ல, தான் அந்த சட்டையை அணிகின்ற பொழுது ஒரு அரக்கை ஜிப்பாவை அழகாக போட்டு வேஷ்டியை முழுமையாக கட்டி கட்சு போட்டு அவர்கள் விருதக கலைக்கு செல்கின்ற பொழுது அழகாக என்னை விட கொஞ்சம் உயரமானவர். அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற நிலையை அந்த கிராமத்தக்காரர்களுக்கு உண்டு பண்ணி வாழ்ந்தவர் TS ராஜப்பா அவர்கள். அதே போல KMP அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்கிறவர்கள். அவர் வாயில் ஜிப்பா, அதாவது வாயில போடுவார், உடல் தெரியும், ஒரு செயின் போட்டிருப்பார், போட்டு மடிச்சு விட்டு கல் ஜிப்பா போட்டு ஹார்மோனியத்தில் உட்கார்கின்ற பொழுது இருவரும் கலைஞர்களும் மிக அழகாக இருப்பார்கள். அதே போல அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள் TR மகாலிங்கம் அவர்களாக இருக்கட்டும், ஏன் பிற்காலத்தில் நவீன சிற்பியாக வாழ்ந்து மறைந்து என்றும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் மாமா உடையப்பத்தேவர் அவர்கள் தான் பிற்காலத்தில் ஒரு நடிகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடையாளமாக முகவரியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பரிமளித்ததற்கு காரணம் அவர்கள் கலை மட்டுமல்ல, அவர்கள் இருந்த இசை மட்டுமல்ல, அவர்கள் இருந்த திறமை மட்டுமல்ல, அவர்கள் தன்னை எப்படி பிறரிடம் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற கலையையும் நாடக கம்பெனியிலே இருந்து பயிற்சி பெற்று வந்திருந்த காரணத்தினால் கடைபிடித்தார்கள். அதனால்தான் இன்றளவும் அவர்கள் நினைவு கூட்டத்தக்க வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாடக கலை ஒன்றும் சாதாரண கலை அல்ல, நாடக நடிகர்கள் ஒன்றும் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர் அந்த காலத்தில் ஜான்சராணி அக்கா அவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது.
செட்டிநாட்டிலே நாடகத்திற்கு செல்கின்ற பொழுது ரத்தின கம்பளத்தை விரித்து இவர்கள் எல்லாம் வரவேற்ற காலம் ஒன்று இருந்தது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எத்தனை நாடகப்படி மேதைகள் எல்லாம் அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க அழைத்து சென்றார்கள் என்பதையெல்லாம் இந்த வரலாறு அண்ணன் பாக்கம் முத்துத்துறை அவர்களுக்கு நன்காக தெரியும். அவர் அந்த பகுதியில் என் தந்தையார் நாடகம் நடத்திய காலத்திலிருந்து பல நாடகங்கள் என் தந்தையாருடைய நாடகத்தை நடத்திய ஒரு ஏஜென்ட் அவர்கள். ஆக இதையெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ராஜப்பா அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பேசுகின்ற இதே நேரத்தில் அருமை ஐயா திருப்போணம் ராமையா அவர்களுக்கு நன்கு தெரியும். அவருடைய பெருமையை பேசுகின்ற இந்த நேரத்தில் ஏன் அவர் பெருமையை பேச வேண்டும், அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்வு நமக்கு எத்தகைய பின் பலனை தருகின்றது, அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்த காரணத்தினால் ஒரு மாணவர்களை அவர் உருவாக்கி சென்றார், மாணவர்களை உருவாக்குவதற்கு அவர் எந்தெந்த தகுதிகளை உருவாக்கி இருந்தார் என்பதையெல்லாம் நினைவில் கூர்ந்து ஐயா ஸ்ரீராம் அவர்களுடைய வருகை இருக்கின்றார்கள். ஒரு யூடியூபில் நான் அவருடைய பாடலை பார்த்தேன். குலமங்கலம் நாடகத்திலே மன்மதே லீலையை வென்றார் உண்டோடு ஒரு பாடலை ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கேட்டேன். உள்ளபடிக்கே நான் மெய் மறந்தேன். இந்த காலத்தில் இப்படியும் ஒரு ராஜபாட்டு இருக்கிறார் என்று சொன்னால் நான் மகிழ்ந்தேன். அவரை போன்ற கலைஞர்களை, பிரேம்குமார் போன்ற கலைஞர்களை, திருப்போணம் ராமையா போன்ற கலைஞர்களை, பிரசாத் ராஜேந்திரன் போன்ற கலைஞர்களை, என் அக்கா ஜான்ஸ்ராண்டி போன்ற கலைஞர்களை, வசுந்தரா போன்ற கலைஞர்களை இந்த நாடக உலகம் பாதுகாக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவோடு சொல்லியிருக்கிறேன். ராஜப்பா அவர்களை பாராட்டுகின்ற பொழுது, அவர்களை போற்றுகின்ற பொழுது இங்கே வந்திருக்கின்ற கலைஞர்கள் மட்டுமல்ல, உங்களால் செய்தியை தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய கலைஞர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, கடைபிடிக்கப்பட வேண்டியது, ஒரு கலைஞன் நம்மிடம் வசதி இருக்கின்றதோ இல்லையோ தன்னிடம் இருக்கின்ற உடையை நன்றபடியாக அதை அணிந்து தன்னுடைய தோற்றத்தை, நடிகர் நாரதராக வருகின்றவர் தாடி வைத்து வருகின்றார். நம்முடைய தோற்றமும் நம்முடைய அணுகுமுறையும் தான் இந்த உலக மக்களுக்கு முருகனையும் நாரதரையும் ஏன் கட்டபொம்மனையும் ஏன் மருதுபாண்டியர்களையும் இந்த உலகத்திற்கு அடையாளம் காமித்தவர்கள் நடிகர்கள். நடிகர்களால் தான் இந்த மேதைகள் அடையாளம் கட்டப்படுகிறார்கள். நம்மை நம் நடிகர்களை பார்த்து தான் ஒருவர் எப்படி இருந்திருக்கிறார் என்பதை இந்த உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு எம்.எம். மாரியப்பாவை பார்த்த பிறகுதான் நந்தனார் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொண்டது என்பதுதான் வரலாறு. ஒரு கோவலன் என்றால் அது என் தந்தை எம்.ஆர். முத்துசாமி அவர்களை பார்த்த பிறகுதான் கோவலன் இப்படித்தான் இருந்திருப்பார் என்பதை இந்த தமிழ் உலகம் தெரிந்தது. அதுபோல அவர் ஹரிச்சந்திரன் என் மாமா உடையப்பட்ட அவர்களை பார்த்த பிறகுதான் ஹரிச்சந்திரன் இப்படித்தான் இருந்திருப்பார் என்பதை இந்த உலகம் தெரிந்தது. அதே போல வள்ளிதர்மன் நாடகத்திலே மணிமுத்து அவர்களை பார்த்த பிறகுதான் வள்ளிதர்மன் என்றால் இப்படித்தான் இருந்திருக்கும் என்று தெரிந்ததற்கு காரணம் அவர்கள் தன்னை உருவகப்படுத்தி அந்த கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தது. இப்படியெல்லாம் அடையாளத்தை காண்பித்தவர்கள் இந்த உலகத்திற்கு இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தார்கள் என்று இன்னும் அந்த தோற்றத்திலேயே அந்த கதாபாத்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற அளவிற்கு உயர்ந்த மனிதர்கள் தான் நாடக கலைஞர்கள். அத்தகைய உயர்ந்த கலையை பாதுகாக்கின்ற நடிகர்கள் இயன்ற அளவிற்கு நாரதராக வருகின்ற பொழுது அந்த நாரதருக்குரிய தோற்றத்தில் வாருங்கள், முருகனாக வருகின்ற பொழுது முருகனுக்குரிய தோற்றத்தில் வாருங்கள், வள்ளியாக வருகின்ற பொழுது அந்த வள்ளிக்குரிய தோற்றத்திலே வாருங்கள். கதைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி அந்த நாடகத்தையே அழிக்கின்ற நிலைக்கு நாடக கலைஞர்கள் வராமல் ராஜப்பாய் அவர்கள் குரு பூஜை மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடக கலை உயரியது, எவராலும் அழிக்க முடியாதது, அழிந்து போகாதது. உலகம் தோன்றியது முதல் உலக கலாச்சாரம் வாழ்கின்ற வரை இயல், இசை, நாடகம் என்ற 3 தான் இந்த உலகத்தை நிர்ணயித்து இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 3 இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து நடிகர் சங்கத்திலே தலைவர், செயலாளர், நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா சங்கத்திற்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். சங்கம் நடத்துவது சந்தா வாங்குவதற்கும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காக மட்டும் சங்கம் இல்லை. நாடக கலைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு நடிகன் செல்லுகின்ற கிராமத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு நாடக கலைஞன் கிராமத்து மக்களிடம் தவறு செய்வானையானால், சென்ற இடத்திலே ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்வானையானால், மது அறிந்துவிட்டு நாடகத்திற்கு கேவலப்படுத்துவாரையானால் அவரை தண்டித்து பழகுகிற நடிகர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள். அப்பொழுது நாடக கலை
வாழ்கின்றார்கள். ஆனால் இன்று நவீன காலம், எல்லா நவீன காலத்தையும் நவீன யுக்தியையும் பயன்படுத்தி நீங்கள் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நடிகர்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறேன். வயதில் மூத்த கலைஞர்கள், நலிவுற்று இருக்கக்கூடிய கலைஞர்கள், வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய கலைஞர் சங்கம் எதற்கு என்பதை எல்லா தமிழ்நாட்டிற்கு நாடக நடிகர் சங்கம் எல்லாம் உணர வேண்டும். ஒரு வறுமையில் இருக்கிற கலைஞர்கள் சந்தா மட்டும் கண்டுவிட்டு உறுப்பினராக ஆக்கிக் கொள்வது பெருமை அல்ல சங்கத்திற்கு. ஒரு உண்மையிலேயே ஒரு கலைஞர் வறுமையிலே துளறிக் கொண்டிருப்பாரையானால், துடித்துக் கொண்டிருப்பாரையானால் அதற்கு எந்த சட்டத்தையும் நீங்கள் பின்தொடராமல் கருணை அளிப்போடு எந்த உடனே ஒரு செயற்குழுவை கூட்டி அந்த நலிந்த கலைஞர்களுக்கு தருநாள் என்ற பொருளாதார உதவியை காரியமில்லாமல் செய்து பாதுகாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பல நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. அது கிடைக்காததற்கு காரணம் அரசு அல்ல, யாரோ ஒருவரை ஏஜெண்டாக வைத்துக் கொண்டு நாடக கலைஞர்களுக்கு பென்ஷன் வாங்குகிற நிலையை மாற்றி நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற அந்த கணக்காளர்களை வைத்து நலிந்த கலைஞர்களை நீங்களே சங்கத்துக்கு வரவழைத்து உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அரசுக்கு அனுப்புகின்ற செயலை இனிமேல் நடிகர் சங்கங்கள் செய்ய வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு சிறந்த எல்லா கலைஞர்களுக்கும் ஆடைகள் வழங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டு ஒரு கடைகளுக்கு 10,000 ரூபாய் நிதி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நல வாரியத்திலே கலைஞர்கள் மறைந்தால் நிதி கொடுக்கின்றது. பள்ளி பிள்ளைகள் படிப்புக்கு நிதி கொடுக்கிறது. அதே போல புதிய நாடகங்களை உருவாக்க நடிப்பதற்கு வருடந்தோறும் நிதி கொடுக்கிறது. இன்னும் பொருட்கள் இப்படி எல்லா விதமான அரசாங்க முன்னெடுப்புகள் இருந்தாலும் கூட அதை உரிய முறையிலே பெறுவதற்கான சூழ்நிலையை தனி மனிதர்கள் கையில் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை மாற்றி நம்முடைய நடிகர் சங்கங்களே அந்த நிலையை கையில் எடுத்து நீங்கள் அதை பின்தொடர வேண்டும். அடியனை என்னுடைய தந்தையினுடைய நினைவாக, கலைமாமணி எம்ஆர்எம் அவருடைய நினைவாக தமிழ்நாடு அரசு என்னை தமிழ்நாடு இயலிசை நடமாட்டத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்காக எனக்கு சேவை செய்வதற்காக நாடக கலைஞர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்கு என்னுடைய தந்தையாருடைய ஆசீர்வாதத்தோடு என்னை அரசு நியமித்திருக்கின்றது. இயன்ற அளவிற்கு எல்லோரையும் அணுகி என்னால் இயன்ற சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். தேவைகளை தனித்தனியாக சந்திப்பதை விட நிர்வாகத்திடம் சொல்லி என்ன கேட்டாலும் அது சரியானதாக நியாயமானதாக இருந்தால் நானே தேடி வந்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது இந்த உடலிலே ஓடுகின்ற அர்த்தம். நான் என் தந்தையாரோடு நாடகத்திற்கு சென்று அதிலே கிடைத்த வருமானத்தின் மூலமாக வாழ்ந்து உயர்ந்து உங்களால் வரவேற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அது நாடகத்திலே கிடைத்த பணத்திலே இருந்து வாழ்ந்தவன். அந்த வாழ்வில் வரவாமல் நான் இந்த உலகத்திலே உள்ளவரை நாடகத்துறைக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய சங்கத்தின் அங்கத்தினர்களே, தலைவர் அவர்கள் பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே வைத்தார். நான் பேரவை தலைவர் அவர்களை பார்த்து நேர பேசணும், அவர்கிட்ட நேரடியாக ஒரு மனுவை போய் கொடுத்துட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது தலைவர் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்த காரணத்தாலே அதை கூற வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போது அனுப்புகிறேன். ஏன்னா நான் தலைவரை பார்த்து நேரம் போய் பார்த்து நான் பார்லிமெண்ட்ல இந்த விஷயம் நேரம் சொல்லிட்டு வந்துடுவோம், ஒரு மனுவாக எழுதி கொடுத்துருவோம் சொல்லி நான் நினைச்சேன். அதை பத்தி பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. இருந்தாலும் தலைவர் பதிவு செய்ததுனால மறுபடியும் நான் அதை பதிவு செய்தேன். நான் செயலாளர் இருந்த காலத்துல மரியாதைக்குரிய தலைவர் நான் இருக்கும்போது தலைவர் இடத்துல எங்க சங்கத்துக்கு ஒரு மனு வந்துச்சு. இந்து முன்னணி சார்பாக கேசவன் என்றவர் ஒரு தபால் அனுப்பிச்சிருந்தார். அது நிறைய ஒரு 10 பக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. அது நிறைய இருந்துச்சு. அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இதை சரி பண்ணிட்டு வந்து ஏறத்தாலும் ஒரு 15 வருஷமா இந்த வள்ளி நிறுவனத்தினால வந்து சரி பண்ணி எவ்வளவோ முயற்சிகள் செய்து அது சரியில்லாம போச்சு. அது பலவித காரணங்கள். ஆனா இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னால இந்து முன்னணியில உள்ள ஒரு நிறுவனர் கேசவன் ஒருத்தரும் நம்ம கனகராசன் இருக்காரு. அவர் வந்து கர்ணன் பேரு நம்ம சகோதரர் அருணுக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்ட். அவர் வந்து அவர் இந்த கொரோனா சம்பந்தமா நானும் அன்னையெல்லாம் கனகராசன் போது எனக்கு ஃப்ரெண்ட். அவர் அவங்க என்ன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்து ஒரு விஷயமா பேசுறாங்க. என்ன கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா, வள்ளி நிறுவன நாடகத்துக்கு நாங்கள் கோர்ட்ல ஸ்டே வாங்குவோம்.
வள்ளி திருமண நாடகத்துக்கு நாங்க கோர்ட்ல ஸ்டே வாங்குவோம். என்ன காரணம்? வள்ளி திருமணம் என்பது முருகன் என்னோட தமிழ் கடவுள், என்னோட மொழி கடவுள், நாங்க பேசுற தமிழுக்கான கடவுள் அவரு. இந்த முருகனை வச்சுதான் நீங்க தொழில் பண்றீங்க. ஆனா முருகனை எத்தனை மணிக்கு நீங்க வெளியில காமிக்கிறீங்க? அவங்க ஜான்சன் காலத்தில் 2 மணிக்கு, நான் வந்த நேரத்தில் 3 மணிக்கு, அப்புறம் 3:30 மணி, 4 மணி, இப்ப 4:40, 4:45 சம்பவம் வந்து ராஜாவோட வெளியே வர்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுன்னா, அந்த 6:03 சேக்கிப்பட்டி நாடகம் நடந்துச்சு. எனக்கு நாடகம்ல நான் யதார்த்தமா 1 மணிக்கு முன்னாடி தூக்கம் வரல, லைவா செல்ல பார்த்துட்டு இருக்கும்போது லைவ் ப்ரோக்ராம் ஜிகே மீடியா லைவ் ப்ரோக்ராம் ஒரு இது ஓடிக்கிருக்கு. அவர் நம்ம பெருமாள் ராஜு நந்தினி பேசிட்டு இருக்காங்க. 4:35 சபதம் போடுறாங்க. 4:35 ராஜபாத் வந்து நிக்கிறாரு. சீனா அடிச்சாச்சு. சீனா அடிச்சு முடிச்ச உடனே அது வரைக்கும் லைவ் ஓடிக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் ஜிகே லைவ் ப்ரோக்ராம் எண்டர்னு இங்கிலீஷ்ல வந்துச்சு. அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மக்கள் நிப்பாட்டிட்டாங்க. முருகனை காமிக்கிறதுக்கே மீடியா கழகத்துக்கு முடியல. முருகன் யாரு, அவர் முகத்தை காமிக்கிறதுக்கே மீடியா கழகம் தயாரா கிடையாது. அவ்வளவு கேவலமான சூழ்நிலையில முருகன் வேஷம் போறவர் நிலைமை வந்துருச்சு. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட தமிழ் கடவுளை கேவலப்படுறதுக்கு நாடக கடவுளுக்கு உரிமை கொடுத்தது. கடவுள் என்னோட கடவுள், என்னோட மொழிக்கான கடவுள். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழி இருக்கு. நான் பேசுகின்ற தமிழ் மொழிக்கான கடவுள் முருகப்பெருமான். அந்த வேஷத்தை போடுற ஒரு நடிகனை நீங்க வந்து காமிக் சரியான நேரத்துக்கு விடுறது கிடையாது, சரியான முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த நாடகம் எதுக்காக நடத்தணும் அப்படின்னு எங்க சொன்னாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம், இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பேரவையின் தலைவர் திரு எம்.ஆர். பாலசுப்ரமணியன் இருக்கார். ஏன்னா 2010 ஜனவரி 10 தமிழ் மாநிலங்களின் இசை நாடகத்தில் கூட்டமைப்பு எப்படி ஓட்டுற ஒரு ஆரம்பிச்சாங்க 2010. அப்ப அண்ணன் தலைவர் திரு முருகப்பா, மறைந்த ராஜநடி முருகப்பா சொன்னார், மதுரை சங்கத்துக்கு யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க காலங்காலமாக இந்த கூட்டமைப்பின் தலைவர் முருகப்பா தீர்மானம் பண்ணுவாங்க 2010 சொல்றாரு. அதுல இருந்து அந்த கூட்டமைப்பு இருந்துச்சு. காலப்போக்கில் இல்ல. இன்னைக்கு நம்ம ஜெயந்தி எப்படியோ அதை காட்டிலும் அதை மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமான அண்ணன் இருக்காங்க. நம்ம மதுரைக்கு அந்த பெருமை அண்ணனுக்கு திருமண பெருமை அவருக்கு இருக்காங்க. இதை எதுக்காக இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னா, அவங்க அடுத்த மாசம் வள்ளி திருமண நாடகத்துக்கு ஸ்டே வாங்குறதுக்கு தயாரான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து நாடகம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு, முருகன் எத்தனை மணிக்கு வந்தாரு, என்னென்ன விஷயத்தை பேசினாங்க. இப்ப அதே இது காலம் மாறி இன்னைக்கு முருகனை எத்தனை மணிக்கு விடுறாங்கன்ற முதல்ல எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்க சொல்லும்போது நான் சொன்ன ஒரு விஷயம், பேரவை தலைவரை பார்த்து இதுக்கான மனுவை நான் கொடுத்துறேன், அவரை பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். யதார்த்தமா அண்ணனே அந்த பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் மாநில கூட்டமைப்பின் பேரவை தலைவராக இருக்கின்ற உபகரணத்தினால எல்லா சங்கங்களும் கூப்பிட்டு பேசி முடிச்சு இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பீர்கள் என்பது எங்களது நம்பிக்கை. அமர் திரு எம்.எம். முத்தப்பா தேவர் அவர்களின் சார்பாக அவரது மகன் நாடக அமைப்பாளர் தொழில் அதிபர் திரு எம்.எம். ராஜா அவர்களின் சார்பாக நினைவு பரிசினை நமது நடிகர்கள் அனைவருக்கும் வழங்க இருக்கிறார். அவருக்கு நமது தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்கள் பேரவையின் தலைவர் திரு எம்.ஆர். பாலசுப்ரமணியன் அவர்கள் நினைவு பரிசினை டிஎஸ்ஆர் மாணவர்கள் சார்பாக வழங்குகிறார்.